அஞ்சலி, உனக்கு வழுதா பண்ணிக்கு ஒரு கிஃப்ட் பண்ண போகிறேன். என்னன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். என்னது கிஃப்டா? ம் கல்யாணம் முடிஞ்சு 8 மாதம் ஆக போகுது. இப்போ தான் பொண்டாட்டி கிஃப்ட் பண்ணோன்ட்டு கவனமே வந்திருக்கா. உனக்கு நான் வைர நெக்லஸ் கிஃப்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எனக்கு விலை மதிப்பில்லாதது ஆல்ரெடி ஒரு gift கொடுத்துட்டீங்க. என்னது? நான் உனக்கு விலை மதிப்பில்லாத கிஃப்ட் பண்ணேனா? அது என்ன கிஃப்ட்டு? எனக்கு தெரியாமல் நானே உனக்கு கொடுத்தேன். அது இதோ நம்ம குழந்தை தாங்க நீங்கள் கொடுத்த எனக்கு விலை மதிப்பில்லாத கிஃப்ட்டுங்க. இந்த கிஃப்ட்டு என் உசுர் இருக்கிற வரைக்கும் இதாங்க பெரிய கிஃப்ட்டு. அப்படியா? அப்போ இந்த மாதிரி உனக்கு இன்னும் ஒரு 11 gift கொடுத்துட்றேன். என்னன்ற? என்னது 12? போதுமாங்க? இன்னொரு 12 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது தானே 24 ஆயிடும்ல. வீட்டில் எட்டுமே பத்தாது. ஆசை இருக்கணும் தான், எப்படி பேராசை இருக்கக்கூடாது. பொடி பைத்தியக்காரி, நீ எது கவலைப்படுற? இந்த மாதிரி இன்னும் 2 வீடு என்ன பங்களா பெருசாக தாராளமாக கட்டிடுறேன். நீ சொன்ன மாதிரி 24 குழந்தை பெற்றுக்கலாம். என்னன்ற? சி போங்க. என்ன இவோ இவ்வளோ சந்தோஷமாகறாளே, இப்படிலாம் இவ இருக்கக்கூடாது. இவளுக்கு வந்த வாழ்வை பாரு. 24 குழந்தை வேணுமா? இந்த ஒரு குழந்தை வர்றதே கஷ்டம், இதில் 24 குழந்தைய நான் வர விட்டுடுவேனடி. இந்த வீட்டு வாரிசு ஆகுமா? ஆக முடியுமா? எப்படியாப்பட்ட இருக்கிற பரம்பரைடி நாங்கள். ஏன் பரம்பரையில் ஓடி வந்த சிறுக்கி புள்ளியாடி இந்த வீட்டுக்கு வாரிசாக வரணும். பார்த்துடலாம். அம்மா. அத்தை வாங்க அத்தை. எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். வாமா உக்காரு. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா 2 பேரையும்? ஐயே, என்னம்மா நீ போய் இப்படி கேட்குற? இது ஊர் ரூமு, நீ எப்போ வேணாலும் வரலாம். நீ வந்தால் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா? வா உக்கார. வாமா. இருப்பா, அது உன் பொண்டாட்டி சொல்லட்டும். கம்மு நிற்கிறா. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை, அவர் சொல்கிறது உண்மை தானே. இது உங்கள் ரூம் அத்தை, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம் அத்தை. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உக்காருங்க அத்தை. என்னம்மா சொல்லுங்க. ஒன்றும் இல்லைப்பா, அஞ்சலி உங்கள் அம்மா வந்திருந்தாங்க வளகா பற்றி பேசுகிறதுக்கு. இப்போது அடுத்த வாரம் நல்லாகுது டைமு, இந்த வெள்ளிக்கிழமை வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நான். நீ என்னன்ற? அம்மா, நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுதாம்மா என் முடிவு. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது எங்களோட நல்லதுக்கு தான் எடுப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே உங்கள் முடிவு தாம்மா. நீங்கள் எப்போன்றீங்களோ நான் அப்போ எல்லாம் ரெடி பண்ணிடுறேம்மா. எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு மட்டும் சொல்லிவிடுங்க, நான் உங்கள் எல்லாம் அந்த உங்களோட அக்கௌண்ட்டு நான் க்ரெடிட் பண்ணிடுறேன். சரிங்களா? இவன் என்ன அமௌண்ட்டெல்லாம் இவன் தர சொல்லிட்டு உக்காந்துக்கிறான். இது முதல் பிரசவம், தாய் வீட்டில் தான் எல்லாத்தையும் பார்க்கணுமே. இவன் எல்லாத்தையும் பண்ணிடுவானோ? என்னங்க, நான் உங்களுக்கு அப்போயே சொன்னேன் இல்லைங்க, இது முதல் பிரசவம். எல்லாமே அம்மா வீட்டில் தான் பார்ப்பாங்க. 1 ரூபா கூட மாமியார் வீட்டிலேருந்து, அதாவது இதோ நம்ம வீட்டிலேருந்து எதுவுமே நம்ம செலவு பண்ணக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இல்லைன்னா என் அம்மா ரொம்ப கோச்சிக்குவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, இது அம்மா வீட்டு சீர் இல்லையா, எல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வந்தால் போதுங்க. சீச்சி, என்ன இது? ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்தால் மட்டும் போதுன்னு சொல்கிற? இது என்னோட ஃபங்க்ஷன்ரி, ஏன் பொண்டாட்டி, இது ஏன் புள்ளிடுடி. என்ன இது? நீ என்ன இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் அசிங்கம் அஞ்சலி. இங்கே பாரு, ஏதாவது ஒன்றாச்சு நம்ம பணம் கொடுத்து நம்ம உதவி பண்ணித்தான் ஆகணும். இங்கே பாரு, நீங்கள் இருக்கிற பட்டவங்களாக தான் இருப்பீங்க, நான் இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து தானே ஆகணும். எல்லாமே உங்கள் அம்மா பார்த்துட்டோன்ட்டு நம்ம விட முடியாதுல்ல. சரி, எல்லாருக்கும் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றேன், ஓகேவா? அத்தை நீங்களே சொல்லுங்க அத்தை. எனக்குன்னு வாச்சிக்குது, சரியான தத்தியை பெற்று போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருப்பா கார்த்தி. சொல்லுங்கம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் எவ்வளோ அமௌண்ட் கேட்குறேனோ அதை க்ரெடிட் பண்ணிவிடு, நானே துணியெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன். சரியா? சரிம்மா, இதாம்மா, இதான் எனக்கு வேணுமா இருந்துச்சு.
என்னடா இது நம்ம 1 ரூபா கொடுக்காம போயிட்டோமே இந்த ஃபங்க்ஷனுக்குன்ட்டு ரொம்ப வருத்தமாயிருந்துச்சு. அம்மானா அம்மா தான். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். சரிப்பா, வெள்ளிக்கிழமை மறக்காத. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கான சொல்லணுமானா சொல்லிடு, சரியா? ஆ சரிம்மா ஆச்சி. சரிம்மா, நான் கிளம்புறேன். தெரிஞ்சலி, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ அம்மா கிட்ட பேசு, சரியா? சரிங்க. இங்கே பாருடி, என் புள்ள எனக்கு காசு அனுப்புவான். ஆனால் அந்த காசில் உங்களுக்கு ஒரு ஒத்த கோமண துணி கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்டி. எல்லாத்தையும் இது தாய் விட்டு சீரு பண்ணித்தான் ஆகணும். முதல் பிரசவம் இல்லை, உங்கள் வீட்டில் தான் எல்லாமே பண்ணும். ஒத்த ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன். என் புள்ளையும் கொடுக்க நான் விட மாட்டேன், சரியா? சரித்த. இங்கே பார், அவன் காசு கொடுத்தாவே இருக்கட்டும். அவன் கேட்டா நீங்கள் கொடுத்த பணத்தில் நாங்கள் துணி வாங்கிக்கிட்டோன்னு சொல்லணும். அதை விட்டு எங்கள் அம்மா தான் பணம் கொடுத்துச்சு, எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்துச்சுன்ட்டு எதனா போட்டு கொடுத்த மவளை உனக்கு தெரியும்ல என்ன பண்ணுவேன்னுட்டு. இல்லை அத்தை, கண்டிப்பாக எதுவும் சொல்ல மாட்டேன் அத்தை. நாளைக்கு புடவை எடுக்கிறதுக்கு போகணும், உங்கள் அம்மாவுக்கு சொல்லு, சரியா? சரி அத்தை, ஆச்சு. இங்கே பார், உங்கள் அம்மா உனக்கு 1,00,000 ரூபாய் புடவை எடுக்கணும். ஆனால் உன்னை விட எனக்கு 1000 ரூபாய் இல்லை 20,000-30,000 ரூபாய் எனக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். மருமங்களோட மாமியார் எப்படி இருக்கணும்? தெரியும்ல, உன்னை விட எனக்கு அதிகமாக இருக்கணும் புடவை, சரியா? என்ன? சரி அத்தை, நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். எல்லாம் இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொல்லிவிடு உங்கள் அம்மாவுக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என் பொண்ணு ஊர்லேருந்து வரப்போகிறா, நாளைக்கு காலைல வந்துடுவா, சரியா? போயிட்டு நீயும் புருஷன் போய் கூப்பிட்டுன்னு வரணும், என்ன? சரி அத்தை, ஆச்சு. அப்புறம் என்ன சொல்ல வந்தேன், நாளைக்கு துணி எடுக்க போகும்போது கார்த்திக் வரக்கூடாது, அது நீ தான் பண்ணணும், சரியா? சரி அத்தை. மிச்ச பேர் எல்லாருமே நம்ம போக போகிறோம். நான் சொல்கிற புடவை நீ எடுக்கணும், என்ன? சரி அத்தை. இங்கே சரின்னு தலாட்டுறதில்ல, நான் சொல்கிறது தான் அங்கே நடக்கணும். நான் காட்டுற மண்டபத்தில் தாண்டி உனக்கு வளகாப்பை நடக்கணும், மறக்காத, மைண்டில் வச்சுக்கோ, சரி அத்தை. நாளைக்கு காலையில் என் பொண்ணு வந்த உடனே உங்கள் அம்மாவுக்கு சொல்லு, பெரிய வேனை புக் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த வேனை தான் நம்ம எல்லோரும் போக போகிறோம். காரெல்லாம் எடுத்துன்னு வர முடியாது. ஏன்னா இப்போ பெட்ரோல் டீசல் விலை தாங்க முடியலடி அம்மா, ஒரே விலை ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. உங்கள் அம்மாவையே கார் எடுத்துன்னு வர சொல்லு, அப்படி இல்லைன்னா வேன் புக் பண்ண சொல்லு, எல்லாம் கிளம்பிடலாம், என்ன? சரித்த, எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. அப்புறம் நாளைக்கு காலையில் உங்கள் அம்மா எல்லாம் மறக்க போகுது, என்ன? சரி அத்தை. என்னாவோ சரின்ற பார்க்கலாம், ஒன்று கூட மறக்கக்கூடாது, சரியா? மண்டியும் ஆட்டுது பைத்தியம், ஆளும் மூஞ்சித்தையும் பாரு. தங்கமே, அத்தை பேசிந்து எதுவுமே காதில் போட்டுக்காதட செல்லும். அவங்க ரொம்ப கெட்டவங்க. அவங்க பேசுகிறது எல்லாமே ஒருத்தரை புண்படுத்துகிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. நீ இதெல்லாம் கேட்டுக்காதட தங்கம். வயிற்றில் இருக்கும்போதே உனக்கு இவ்வளோ கொடுமை கொடுக்குறாங்களே, நீ வெளியே வந்தா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல செல்லும். கடவுளே, என்னை எவ்வளோ வேணும்னாலும் இவங்க கொடுமை கொடுக்கட்டும். ஆனால் என் குழந்தைய இவங்க ஒரு கடுவளவு கூட நோவடிக்காமல் இருக்கணும். நீ தான் என் குழந்தைக்கு துணையாக இருக்கணும் கடவுளே.